ஹே கைஸ், 2 வீடியோ கீழே பண்ணுறேன். 2 வீடியோவுமே பாருங்கள். அதில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 வீடியோவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும். இதுலேருந்தே தெரியுதுங்க, வர வர ஜென்ரேஷன்லாம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்க போகிறதுக்கே எதுக்குங்க ஃபோனு, எதுக்கு மேக்கப், எதுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் படிக்க போகிறதுக்கு எதுக்கு? படிப்புக்கு அதெல்லாம் தேவை இல்லையே. நானே பார்த்தேன் பஸ்ஸில் போகும்போது ஃபோனை வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க ஸ்கூல் பசங்க. எப்படி ஸ்கூலில் வந்து ஃபோனில் அலோட் பண்ணுறாங்க எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் எடுத்துகிட்டு போகிறாங்க, தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. அப்போல்லாம் டீச்சர்ஸ் அங்கே வந்து டீச்சர் வராங்க அப்படின்னு பதுங்கி போகிற காலம் போய் இங்கே டீச்சர் வந்தாலும் டீச்சரா அதை கிடக்குது அது அப்படின்னு அசிங்கமாக பேசுகிற காலம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் மரியாதை எதிர்பார்க்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் எதிர்பார்த்தாலுமே அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 9:30க்குலாம் உள்ளே இருக்கணும். ஆனால் இப்போ வந்து 9:30 10:30 வரைக்கும் பசங்க வெளியே தான் இருக்காங்க. டைமிங் எதாவது மாற்றிட்டாங்களான்னு தெரியல, இல்லை பயம் இல்லையான்னு தெரியல. என்ன சொல்கிறதுனே தெரியல. வர ஜென்ரேஷனில் நினச்சா பயமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும். ஸோ உங்கள் குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது.